வெல்கம் டு சுவை ஸ்டுடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பாசிப்பருப்பு கூட்டு, புடலங்காய் கூட்டு, அதையே சாதத்தில் பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று கத்திரிக்காய் வறுவல், முருங்கைக்கீரையில் முட்டை போட்டு ஒரு பொரியல் ஒன்று பார்க்க போகிறோம். நான் பீர்க்கங்காயும் பாசிப்பருப்பும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வெந்துருச்சு. மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து அது வெந்ததுக்கப்புறம் அது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் இது ரெண்டும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 பல் சின்ன வெங்காயம், அது கூட பச்சை மிளகா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். அது நல்லா வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் அதை தூக்கி நம்ம நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு, பீர்க்கங்காய் வேக வச்சுருக்கோம்ல, அதில் தூக்கி கொட்டி ஒரு கொதிக்க விட்டுட்டோம்னா பீர்க்கங்காய் கூட்டு, பாசிப்பருப்பு போட்ட பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடும். இப்போ இது வதங்கிட்டுருக்கு. வதங்கி முடியட்டும். வதங்கினோன்னே நம்ம அதில் தூக்கி கொட்டிக்கிடலாம். இப்போ இன்னொரு சைடு கீரை பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 பல் பொரிச்சு வச்சுருந்தது, அந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டாச்சு. அதோடு சேர்த்து காஞ்ச மிளகா ஒரு 4 மிளகா அதையும் சேர்த்து போட்டாச்சு. போட்டு அது நல்லா ப்ரௌன் கலரில் வரவும் அது வெந்ததுக்கப்புறம் நம்ம உருகி வச்சுருக்கிற கீரையை அலசி அதில் போடணும். இப்போ இந்த வெங்காயம் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு வெங்காயம். அதை தூக்கி நம்ம இந்த பாசிப்பருப்பு, பீர்க்கங்காயும் வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதில் தூக்கி கொட்டிடலாம். கொட்டிட்டு அது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் போதும். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி நல்லா அலசிட்டு, மண் போக நல்லா அலசிட்டு அதையும் அதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது சாதத்தில் நம்ம பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வதங்கிருச்சு. இதை தூக்கி அதில் கொட்டி அடுப்பை பற்ற வச்சு விட்றலாம். இந்த சைடு நான் கீரை பொரிக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் போட்டு அதை வதக்கிட்டுருக்கேன். அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை இருக்குல்ல, அதை நம்ம க்ளீன் பண்ணி நல்லா மண் போக அலசி வச்சுருக்கேன். அதை எடுத்து அதில் போட்டு அந்த வதங்கின வெங்காயத்தில் போட்டு அது இந்த முருங்கைக்கீரை வேகிறதுக்கு இந்த அலசி வச்சுருக்கேன். இதை எடுத்து அதில் போட்டுற வேண்டியதுதான். போட்டுட்டு இந்த கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு நான் கொஞ்சோண்டு கீரை தான் எடுத்துக்கிட்டேன். அதனால் அதுக்கு தக்கன ஒரு 1/4 செம்பு தண்ணி, சின்ன செம்பில் 1/4 செம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டு உப்பு போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கிற வேண்டியதுதான். இப்போ வேகத்தோட நல்லா வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்க வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கீரை நல்லா வேகணும். அது வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ, எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கு தக்கன 2 முட்டைன்னா 2 முட்டை போட்டு உடச்சி அதில் ஊற்றி நல்லா சுருள நல்லா கிண்டி. இப்போ கீரை வெந்துட்டுருக்கு. அது ஒன் சைடு வேகட்டும். அடுத்து கத்திரிக்காய் பொரிக்க போகிறோம். கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்கு ஒரு அதே கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கடுகு வெடித்த பின்னாடி ஒரு வெங்காயம் எடுத்து, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு தட்டி போடுங்க. நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். கத்திரிக்காய்க்கு பூண்டு போட்டு தாளித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அதுக்கு தேவையான கருவேப்பிலை போட்டு நல்லா அது வெங்காயம் நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை எடுத்து அதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதங்கணும். இப்போ இந்த பூண்டோட பச்சை வாடை எல்லாம் போனதுக்கப்புறம் வெங்காயமும் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயை எடுத்து போட்டுக்கிடலாம். இப்போ இது வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ வெங்காயம் வதங்கின பின்னாடி அந்த சைடு கீரையும் வெந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை ஒன் சைடு வதக்கி விட்டுக்கிற வேண்டியதான்.
இல்லை நம்ம பார்த்துக்கிறணும். அப்படி இல்லைன்னா கீரை வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அது நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி சுருண்டு வர்ற டயத்து நல்லா வதங்கி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து முட்டையை உடைச்சி அதில் ஊற்றணும். இப்போ இந்த சைடு கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு வருது. அது நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதை போட்டுக்கிடலாம். கத்திரிக்காயை வந்து தண்ணியில் போட்டு வச்சிடணும். அப்படி இல்லைன்னா அது ஒரு மாதிரி கருப்படித்த மாதிரி ஆயிரும். இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடணும். நான் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவேன், நிறையா எண்ணெய் சேர்த்துக்கிற மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கலாம். அதுக்கடுத்து வந்து இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், அதை கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அது 2 மட்டும் போதும். அதை போட்டு வதக்கி விட்டோம்னா கத்திரிக்காய் ரெடி ஆயிடும். இப்போ அங்கிட்டு கீரை வெந்துக்கிட்டு இருக்குது, அதை ஒன்று சைடு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கீரை நல்லா அதில் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா இதாகிடுச்சு. இப்போ முட்டையை உடைச்சி அதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். அந்த முட்டைக்கு தேவையான கொஞ்சமாக, ஏற்கனவே கீரைக்கு உப்பு சேர்த்தாச்சு, இருந்தாலும் முட்டை போடையில் கொஞ்சம் பத்தாமல் இருந்தாலும் இருக்கும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக 2 முட்டைக்கு என்ன உப்பு தேவையோ அந்த முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் லைட்டாக தூவி விட்டுட்டு நல்லா போட்டு கிண்டி விட்டுறணும். நல்லா சுருள கிண்டிடணும். கிண்டிட்டு கடைசியாக வந்து சீரகம் நல்லா கையில் கசக்கி விட்டு அதில் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். அதோட முட்டை பொரியல் ரெடி ஆயிரும். நல்லா போட்டு கிண்டி விட்றணும். முட்டை நல்லா வெந்து வரணும். முட்டை கீரை ஒன்றா சேர்ந்து வெந்து வர்ற அளவுக்கு நம்ம கிண்டி இறக்கிற வேண்டியதுதான். இப்போ கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் அது சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு கத்திரிக்காய்க்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடும். அங்கிட்டு முட்டையும் பிடிச்சிரும், அதனால் நான் அங்கிட்டும் வச்சுக்கணும். இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. கத்திரிக்காய் பொரியலும் ரெடி. அந்த சைடு முட்டையும் கீரை அதுவும் வெந்துருச்சு. அதையும் நல்லா கிண்டி விட்டு இறக்கிற வேண்டியதுதான். எல்லா சமையலும் ரெடி. முட்டை நல்லா வெந்து ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடணும். அதுவும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதுவும் வெந்துருச்சு. கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இதோட இந்த ஸ்டேஜில். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.